ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஆண்டாள் மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆண்டாள் மாலை வந்துட்டு சாமி சிலை, சாமி படங்களுக்கு, அடுத்து கல்யாண மாலை கூட, தொண மாலைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்டாள் மாலைக்கு நான் இன்றைக்கி ரெட் ரோஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட குட்டி ரோஸ் இல்லை. குட்டி ரோஸ் இருந்தால் நீங்கள் குட்டி ரோஸ் எடுத்துக்கோங்க. குட்டி ரோஸ் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பெரிய ரோஸ் இருந்தால் கூட அதோட பெட்டல்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் உதுத்து போட்டுக்கிட்டு நார்மல் சைஸ் ஊசியில் நம்மளுக்கு மாலையோட ஒரு சைடுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நூல் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக குண்டு மல்லிப்பூ வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். இந்த மாதிரி குண்டு மல்லிப்பூ மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கீழ் பக்கமாக ஒரு சுற்றி பூ கட்டுற மெத்தடில் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நாட் போட தெரிலனா சாதாரணமாக நம்ம ரோஜா பூ காம்பு வச்சு இந்த மாதிரி பாருங்கள் 2 முடி போட்டுக்கலாம். இருக்குமா சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி முடி போட்டுக்கலாம். முடி போட்டு அந்த குட்டி நூலை கட் பண்ணிடலாம். அடுத்தது பூ கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பூ கோர்க்கறதுக்காக நான் இன்றைக்கி குண்டு மல்லியும் எடுத்துருக்கிறேன், அடுக்கு மல்லியும் எடுத்துருக்கிறேன். அடுக்கு மல்லி வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா அடுக்கு மல்லி கோர்க்கிற இடத்துல குண்டு மல்லியே கோர்த்துக்கலாம். அடுக்கு மல்லி கோர்க்கும் போது மாலையோட கீழ்ப்பகுதியில் குண்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் அடுக்கு மல்லி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுக்கு மல்லியாக இருந்தாலும் சரி, குண்டு மல்லியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரவுண்டாக ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு 2 லேயர் கோர்த்துக்கங்க போதும். 2 லேயர் கோர்த்துட்டு அடுத்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்க்கும் போதே காம்பு விட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி கோர்த்துக்கங்க, கொஞ்சம் நடு பக்கமாக பார்த்து கோர்த்துக்கங்க. அந்த மாதிரி கோர்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து நூலில் நகர்த்தும் போது உதிராமல் இருக்கும். நான் வந்து இந்த இடத்துல கீழ்ப்பகுதியில் அடுக்கு மல்லி எடுத்ததுனால 2 சுற்று கோர்த்துக்கிறேன். ஏன்னா அது பெரிய பெரிய பூவாக இருக்கிறதுனால. இது வந்து நார்மலான குண்டு மல்லி பூ எடுத்திங்கன்னா ஒரு 3 சுற்று கோர்த்துக்கங்க. அப்போ தான் வந்து கீழ்ப்பக்கமும் ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். அடுத்தது நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ் கோர்க்கறதுக்காக இந்த மாதிரி ஸ்பாஞ்சோ இல்லை வேஸ்ட் வெஜிடபிள்ஸோ ஊசி குத்தி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சும்மா லேசாக குத்தி வச்சு போதும். இந்த மாதிரி குத்திட்டு ரோஸை வந்து இந்த மாதிரி 2 மடிச்சு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். வந்து குண்டு மல்லியோட ஹைட்டை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ரெட் ரோஸ் வந்துட்டு அந்த ரவுண்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது ஆண்டாள் மாலைக்கு கீழ் பக்கமாக ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கோர்த்துக்கங்க. ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரி குண்டு மல்லி பூ எப்படி கோர்த்துமோ அதே மாதிரி ரவுண்டாகவே கோர்த்துக்கலாம். நான் வந்து மாலையோட கீழ் பக்கமாக அடுக்கு மல்லி கோர்த்ததுனால நான் 2 லேயர் மட்டும் கோர்த்தேன். நீங்கள் வந்து நார்மலான குண்டு மல்லி பூ கோர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து 3 லேயர் கோர்த்துக்கோங்க. 3 லேயர் குண்டு மல்லி, 2 லேயர் ரோஸ் கோர்த்துக்கலாம். கீழே வந்து குண்டு மல்லி கோர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து துளசியோ மறிக்கொழுந்தோ வேப்பிலையோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இலைகள் கோர்க்கணுன்னா கூட ரோஸை சென்டராக விட்டு 2 சைடும் இலைகள் கோர்த்துக்கங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரோஸ் 2 லேயர் கோர்த்து நூலில் நகர்த்தியாச்சு. அடுத்தது அடுக்கு மல்லியே 2 சுற்று கோர்த்துக்கிறேன். 2 சுற்று கோர்த்ததுக்கு அப்புறமா நான் குண்டு மல்லி சாதாரணமாக நம்ம கோர்க்குறோம் இல்லைங்களா, அந்த குண்டு மல்லி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 சுற்று மட்டும் கோர்த்துமா போதும். அப்போ தான் வந்து குஞ்சம் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மாலையோட 2 சைடுக்கும். அவ்வளோதான். அந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்தது நம்ம சாதாரணமாக நம்ம கோர்க்கிற குண்டு மல்லியவே எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி மாலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாகவே கோர்த்துக்கங்க. அப்போ தான் மாலை கட்டின மாதிரி ரொம்ப நெருக்கமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஆப்போசிட்டாக கோர்த்தோமா அங்கங்கே கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக கோர்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி மாலை ரெடி பண்ணும்போது, மாலையாக இருக்கட்டும் வேணியாக இருக்கட்டும், ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கூட மாறாமல் ரவுண்டாகவே கொண்டு வரத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்து முடித்ததோட கடைசி பூவும் இப்போ கோர்த்துருக்கிறதோட ஃபஸ்ட்டு பூவும் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி நெருக்கிக்கங்க. இந்த மாதிரி நெருக்கும் போது பார்க்குறதுக்கு ரவுண்டாகவே அழகாக இருக்கும். அடுத்தடுத்து கோர்க்கும்போது இதே மாதிரியே கோர்த்துக்கங்க. நான் வந்து இன்றைக்கி மாலை ஃபுல்லாகவே குண்டு மல்லி பூ வர மாதிரி தான் கோர்த்துருக்கிறேன். நீங்கள் இடையில ரோஸ் பெட்டல்ஸோ இல்லை ரோஸோ குட்டி ரோஸோ இல்லைனா துளசி மறிக்கொழுந்து இந்த மாதிரி இடையில ஏதாவது வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் ஒரு சைடு மட்டும் கோர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கங்க. நான் இப்போ எப்படி கோர்த்துருக்கிறேனோ அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம முடி போட்டுக்கலாம். பாருங்கள், எப்பயுமே மாலை முடி போடும்போது இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுட்டு முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடி போடும்போது தான் கேப் இருக்காது. நம்ம வந்து ரொம்ப இறுக்கி நெருக்கமாக முடி போட வேண்டாம். ஏன்னா நம்ம குண்டு மல்லி பூ கோர்த்துருக்கிறதுனால உதிர்ந்து போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பூவை கசக்காமல் முடி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 4-5 முடி போட்டுட்டு நூலை வந்து ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க, முடி பிரிஞ்சுக்கும். அதனால் கொஞ்சம் நூல் விட்டே கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நூல் கட் பண்ணுற இடம் வந்து மாலையோட கழுத்து பகுதி, வந்து மாலையோட கழுத்து பகுதிக்கு வந்துடும். மாலையோட கீழ் பகுதியில் பாருங்கள் இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு கோர்த்துருக்குறோம் இல்லைங்களா. ரோஸ் பெட்டல்ஸுக்கு பதிலாக குட்டி ரோஸு, கோழி கொண்டை, உங்களுக்கு எந்த ரோஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்குதோ அதை வச்சு நம்ம கோர்த்துக்கலாம். இடையில துளசி மறிக்கொழுந்தெல்லாம் வச்சு கோர்த்துக்கலாம். பெரிய மாலையாக ரெடி பண்ணுறீங்கன்னா பைண்டிங் நூல் போட்டுக்கோங்க. பைண்டிங் நூல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து ஃபேன்சி ஸ்டோர்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஒரு கட்டு சின்ன கட்டு 15 ரூபா, பெரிய கட்டு 30 ரூபா, அந்த ரேட்டு தான் இருக்கும். பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாலையை ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.